பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணு கொண்டுதான் இணைஞ்சு இருக்கு உறவு எல்லாம் மஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணமடி இந்த நிலம் முடிய போகுது. காதுல விழுமா பேசுறது? வண்டி ஓடுது. எப்படி இந்த வெயில்ல அப்புறம் பேண்டும் உக்காந்துக்கிட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது முளைக்கவே இல்லைங்க சுத்தமா. கல் மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, சப்போட்டா தானே இது. அது என்னாச்சுன்னா அது அங்கே அந்த சைடு வந்து ரொம்ப களிப்பு மண் மாதிரி, அதனால் அப்படியே இறுவி போயிருக்கு, வேரோட்டமே இல்லை இதில். அதனால் இது வந்து ஆரஞ்சு, இது சாத்துக்குடி. சாத்துக்குடி கண்ணு. சாரி, இது வந்து எலுமிச்சை கண்ணு, இது வந்து மாங்கன்று, அப்புறம் அது கொய்யா. கூப்பிட்றாங்களா? வந்து நம்ம வீட்டில் வந்து ஜேசிபி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நம்ம கொல்லை என்ன ஏதுன்னு நிறைய பேர் வந்து இருங்க கொஞ்சம் நம்ம கொல்லையை சுற்றி காட்டுங்க அப்படின்னா அதிக பேர் இன்றளவிலும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தீங்களா. சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு இந்த வீடியோடையே அதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சத்தத்தில் காதில் விழுவுதா என்னன்னு தெரியலை. இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நாஸ்தியாக தான் கிடக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து வாழைத்தோப்பு, அவ்வளோ வாழை மரம் போட்டிருந்தோம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே அவங்க பாருங்க, அதான் ஆரஞ்சு கன்று. அதானுங்க ஆரஞ்சு. புரியல. இது வந்து ஆரஞ்சு. இது கொஞ்சம் பெரிய கண்ணாக தான் வாங்கி வச்சோம். ஆனால் அது எந்த வேருமே வெளியில் போகலைன்னு நினைக்கிறேன், உயிரோட்டம் மட்டுமே இருக்குது. ஐயோ, நான் செருப்பு வேற போடாமல் வரேன். இங்கே வரப்போதா? ரொம்ப திமிரு தான் உங்களுக்கு. அதாவது என்ன ஆச்சுன்னா, நமக்குள்ளே ஃபுல்லாகவே வெறும் இந்த வேப்ப மரம், புங்க மரம், இதுதான் நாங்கள் நிழலுக்காக இருக்கட்டும் அப்படின்னு மூளைக்கு மூளை முளைக்க வச்சிட்டோம். அது இப்போ பாதி வளர்ந்து மரமாக இருக்கிறதுனால அதை பிடுங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பிடுங்கினா தான் நம்மளும் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மரம் கொஞ்சம் பெருசாகிட்டுங்க, அதை வெட்டணுமா? ஊஞ்சல் கிஞ்சல் கட்டி ஆடலாம். அது வந்து அங்கே தோப்பில் அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். அப்புறம் வேறு வேலை எனக்கு வந்து இந்த ஜேசிபி ஓடுறது, அப்புறம் வந்து இந்த அறுப்பு இருக்கிற மிஷினு, இதெல்லாம் பார்த்தா ஆமாம். ஐயா, நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஏன் ஜேசிபின்னு ஒன்றா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அங்கே இருங்க, அழகாக தீட்டு வந்து கொட்டுது பாருங்க. அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் வீட்டில் இல்லை, அதனால் கடையில் ஜூஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த ஓட்டுநருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளையும் ஆகல. அந்த ஜாமத்தை கழுவுன பாருங்க, அதோடையே வந்து வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துட்டேன். அதான் சொல்கிறேன்னா, இந்த ஜேசிபி நோண்டுறதெல்லாம் வந்து அப்பையிலேருந்தே ரொம்ப ஆர்வம் பார்ப்பேன். அதுவும் இந்த லோலர் போகும்ல, லோலர் தானே, லோலர் போகும். ரோலரா லோடு ரோடு லோலர் வரல, அந்த ரோலர் போகும்ல, அதெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப நாள் நின்று பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அது நம்ம பார்க்குற வரைக்குமே அந்த இடத்துல போகிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பழக்கம் மாறலை. பழம் என்ன பழம் வேணும்? ஆப்பிள் என்ன குட்டி குட்டியாக இருக்குது? அப்படி இருந்தால் தான் நல்லது.
ஏன்னா லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இனிப்பு இருக்கு பாருங்க. புளிக்கிற மாதிரி இருக்கு, இனிக்கிற மாதிரி இருக்கு. காட்டு பாருங்க. நல்லா இருக்கு. சரி, இதில் 2 கிலோ போடுங்க. இதில் ஆப்பிளில் இந்த அண்ணன் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். எப்போ பார்த்தாலும் சரிண்ணா ரொம்ப சந்தோஷம். இது வந்து டெஸ்டிங்க்கு தான் எடுக்கிறேன். எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துருவாங்க. வித்தியாசமாக இருக்கா? எப்படி இருக்குது? இப்படி பிறந்து கிடக்கா? இது குழம்புக்கு மட்டும்தான். ஏன்னா வறுக்கலாம் முடியல, வறுக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு கிலோவில் வாங்கிட்டு வர சொன்னேன். பத்தாவது தான் ஆகியிருந்தாலும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மோந்துக்கிட்டாவது வச்சுருவோம். ரொம்ப போட்டு ஆமாம். இன்னையோட வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுக்கெலாம் ஒரு முடிவு சொல்லிடுவோம் நாங்கள். புள்ளைக்குட்டிலாம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் சாப்பாடு ஆகும். ரொம்ப என்ன சொல்கிறது, கிச்சனில் நிற்க முடியல, வேர்த்து ஊற்றுது. சட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேன். சட்டி பத்தலாம், சட்டி கவுத்து போடு. சரி, இப்படியே வச்சிடுறேன். அப்படியே சிம்லேயே வச்சா கொதிச்சிரும். இதையும் போட்டால் சட்டி சுத்தமாக பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி கொதியே வராமல் நிற்கிதுன்னா, குழம்பை தாளித்து விட்டுட்டு நான் குளிக்க போயிட்டேன்னா அதுக்குள்ளே இங்கேருந்து ஒரு சவுண்டு, அண்ணி குழம்பு சுண்டிடும் போல இருக்குது அப்படின்னு காவியா கத்துனுச்சா. சரின்ட்டு ஆஃப் பண்ணிடு காவியா அப்படின்னுட்டேன். இல்லைன்னா ரொம்ப குழம்பு சுண்டி போயிடும். அதனால் நல்லா கொதிச்சிருச்சு. அப்படி இருக்கட்டும். நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இப்போ தான் நாங்கள் ஒரு கூண்டாவே நினைக்கிறோம். ரொம்ப இதை வாங்கினதுலேருந்து நாங்கள் இது வரைக்கும் பெயிண்ட்லாம் அடித்ததே கிடையாது. இப்போ தான் அடித்து இதை ஒரு அழகுபடுத்துகிறேன். ஏன்னா கொல்லை அழகாக இருக்கா, இதையும் அழகுபடுத்தினா தான் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செடி பூச்செடி எதுவுமே தான் கொல்லையில் இல்லையே. எங்கள் கோயிலில் வந்து திருவிழா. நானும் என் கணவரும் தீக்குழியில் இறங்க போகிறோம். அதாவது மிதிக்க போகிறோம். அதனால தான் எப்போதுமே நான் வந்து 3 வருஷம், இதோட 3 வருஷம். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுலேருந்து மிதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் உண்மையாக மிதிக்கிறதுனா அவங்க மிதிக்கிறத நீங்கள் விளாகில் பார்ப்பீங்க. அப்படியே ஹாயாக பூ மேலே நடக்கிற மாதிரி அப்படியே ஜம்க்கு நடந்து போவாங்க. நம்மளாம் அப்படி இல்லை, ரன்னிங் தான். பார்ப்போம் எப்படி மிதிக்கிறேனா எப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று வீடியோவில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லவே முடியல, டக்குன்னு அந்த வீடியோ எடுத்தாச்சு. இது அடுத்த நாள். அது என்னாச்சுன்னா, என்ன நடந்ததுன்னு நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதனால் எடுக்க முடியல. அந்த கொல்லையில் வேலை முடியவும் இருட்டாயிடுச்சா, அதனால் வீடியோவும் என்னால் சரியாக கவர் பண்ண முடியல. அதனால் 2வது நாள் போட்டுரும் அப்படின்ட்டு இந்த நாளை கண்டினியூ பண்ணி அப்படியே கொல்லையும் சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ வாங்க கொல்லை என்னென்ன அப்படின்ட்டு ஏன்னா ஒரு செடி கொடி மரமும் எதுவும் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்னால் அந்த காம்பவுண்டு வாசல் வந்து இதுதான். இங்கே இது ஒரு வாசல் இருக்குது, அங்கே பெரிய கேட் இருக்குது அந்த சைடு. இப்போ வந்து இங்கேருந்து உள்ளே வந்தோன்னா அப்படியே இந்த பக்கம் வந்துக்கோ. இதுதான், இங்கேருந்து தான் நம்ம வந்து கொல்லைக்கு போகணும். இது வந்து வாசல், அதான் பார்த்துருப்பீங்க, இதுதான் வாசல். அந்த சைடில் இருக்கிறது வந்து வண்டியை எடுத்தோன்னே காட்டுறவங்களுக்கு, அந்த சைடும் கொஞ்சம் இடம் இருக்குது. கேட்டை சாத்திருங்க. நான் சொன்னேன்னா இதுதான் வந்து 2வது வாசல். இந்த சைடு அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். வண்டி அதெல்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் இது. புளிய மரம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொன்னேன்னா அது இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டு புளிய மரம். ஆனால் என்ன, ஒரு பழமும் அந்த இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அதெல்லாம் கொட்டெல்லாம் எடுக்கவே முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் வச்சுப்போம். இப்போ வந்து இதுலேருந்து இப்படி போனால் நான் எதை காமிக்கிறதுனே தெரில.
இந்த சைடு இருக்கிறதுலாம் வந்து இது நம்ம வண்டி வாகனம் தான். இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு திருஷ்டிக்காக வச்சுருக்கோம் நாங்கள். அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. இங்கெல்லாம் இது செம்பருத்தி கன்று ஒரு ஆரஞ்சு கலர் பூ இருக்கும்ல, அதை தான் வச்சுருந்தேன். அது வந்து என்னாச்சுன்னா ரொம்ப பார்த்துக்க முடியல. இது மட்டும்தான் இங்கே இருக்கா, ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு அந்த செடியும். இதுக்கப்புறம்லாம் வந்து சும்மா எக்கு தெப்ப முளைச்ச செடி அதெல்லாம் தான் கிடக்கு. அதாவது ஒரு புளிய மரம் முளைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த வாழை மரம் தான் அதிகமாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதே. வாழை மரம் தான் மூளைக்கு மூளை இருக்கும். இப்போ வந்து அப்படியே இப்படி திரும்பினா நம்ம பெரிய கொல்லைக்கு போகலாம். இந்த பைப்பை வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இப்போதைக்கு என்னென்னா பூமியில் தண்ணி வறண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி அடித்தாலும் இந்த பைப்பில் சுத்தமாக இப்போ தண்ணியே வரமாட்டுது. மழை நேரத்தில் நல்லா பொதுன்னு வரும் ஒரு அழுத்தினாலே. இப்போ வந்து தண்ணிக்கான நேரம் இல்லை போல். அதனால் எந்த டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இங்கே வந்து நிழலாக இருக்கும். நான் ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது க்ளீன் பண்ணால் கூட நல்லா ஜாலியாக குளுன்னு உட்காந்துக்கிட்டு இது பண்ணுவேன். ஆனால் இது மழை நேரத்தில் தான் நாங்கள் இந்த ஆடி மாதம் அப்படி தான் செடியெலாம் வைப்போம். இந்த மாதத்தில் செடி வச்சாலும் ஒன்றும் முளைக்க மாட்டேங்குது. அடுத்தது இங்கே ஒரு செம்பருத்தி. இந்த இது கொய்யா மரம் பெருசாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லலாம் கூட நான் வீடியோலலாம் கூட கொய்யாக்காய் பறிச்சுலாம் தின்னுருப்பேன். அதை வந்து கொல்லை க்ளீன் பண்ண வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளையாக ஓடுது அப்படின்ட்டு அப்படியே நறுக்கி விட்டதில் அப்படியே தான் நிற்கிது. தண்ணி ஊற்றுனாலும் அப்படியே சொங்கி மாதிரி தான் இருக்குது. அதை இனிமேல் தான் இது பண்ணணும். இதான் அங்கே ஒரு மாமரம், அடுத்தது தென்னை மரம். ரொம்ப சூமில் வராதம்மா பயந்துட போகிறாங்க. நேற்று பெயிண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஒரு கோழி, இதுலேயும் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. 2 குஞ்சு பொரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதில் வச்சுருக்கோம் பாருங்கள். குண்டான் சட்டி எங்கள் வீட்டில் இந்த நசுங்கி போன குண்டான், தகர டப்பா இந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் அதில் வந்து கோழியை தூக்கி உட்கார வச்சுருவோம். அதுதான் அதுக்கான வீடு. இடம் ஆனால் நம்மளுக்கு கொல்லை சைடு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும், விஸ்தாரமாக இருக்கும். ஏன்னா வந்து பசங்க எங்கே இருக்கிற பசங்க சின்ன வாண்டு பொடிச்சுங்கள்லாம் நம்ம வீட்டு கொல்லையில் தான் விளையாடுங்க. இங்கே 4-5 பசங்க இருக்காங்களா, அவங்க கூட கிரிக்கெட் அடிக்கிறதுக்கு மற்றபடி கபடி விளையாடுறதுக்கு இதுக்கெலாம் வந்து இந்த இடம் நல்லா போதுமான இடமா இருக்கும். இந்த முருங்கை கண்ணெல்லாம் வெட்டிடணும். ஏன்னா குறுக்க இருக்குது. இன்னும் வேலை முடியல நம்ம கொல்லையில். அதனால தான் ஜேசிபி இங்கேயே நிற்கிது. அவ்வளோதான். இது வந்து முருங்கைக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அதான் நான் சொல்லியிருக்கேன்னே, பஞ்சமே இருக்காது. இது வந்து ஒன்று கண்ணுன்னு நெல்லிக்காய். இது வீட்டில் நெல்லிக்காய் செடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அது என்னன்னு தெரில. சில பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்கள் ஆனால் கடைக்கோடியில் தான் வச்சுருக்கோம். அது தெரில. இது சின்ன நெல்லி இருக்கும்ல, அதுதான். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த செடி இந்த வருஷம் 3 வருஷமாகவே காய்க்குது. இந்த வருஷம் வந்து இதில் அவ்வளோ ஒரு கொரன்னு காய். இப்போ நான் எவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்க. இதுலேயே பாதி மண்ணை போட்டு மூட்டாங்க போல. ஐயோ, பாதி காய் மண்ணுக்குள்ளேயே போயிட்டு. இவர் அப்படியே கொத்தாக இருந்துச்சு. எவ்வளோ காய். உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோலேயே சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். அது என்னென்னா, மாடு ஏன் விற்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லைல்ல. சில பேர் வந்து சில கமெண்ட் வந்து நீ வந்து நல்லா தான் அக்கறையில் தான் சொன்னீங்க. அதை நான் தப்பாக சொல்ல மாட்டேன். நல்லா தானமாக பார்த்துக்கிட்டேன். ஏன் விற்ற, நீ யூடியூப் பார்த்துக்கிறதுனால மாட்டை ஒன்றால் பார்த்துக்க முடியலையா அப்படின்னு கேட்டிங்க. ஐயோ, கண்டிப்பாக அது ரீசனே கிடையாது. யூடியூப்புங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. நம்ம திறமையை வந்து அதில் காட்டலாம். நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நான் காட்டலாம். அதுக்காக பயன்படுத்துகிறது தான் அந்த யூடியூப்புங்கிறது. அதை நம்பி நம்மளுக்கு சோறு போடுற ஜீவனை நம்ம வச்சுருக்கிறத காலங்காலமாக தொட்டு வர்றதை வந்து நம்ம விட்டுட்டு அதில் போய் உக்காந்துட்டா அது வந்து ஒரு முழுக்க ஒரு முட்டாள்தனமான வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த காரணமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, மாடு செத்து போச்சுல, அது வந்து என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. ஜாதகம் பார்த்துமே ஒரு 1-2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, நேரம் என்ன சரியில்லையா, ஒன்று நடக்குது அப்படின்ட்டு மனசு குழப்பமாகவே இருந்துச்சு. சரின்ட்டு ஜாதகம் பார்க்க தான் போனோம். அங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா மாடு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். மாடு செத்து போனது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. மாடு வந்து இப்போதைக்கு வேணாமா, மாடுன்னு இல்லை, ஆடு மாடு எதுவுமே வேணாமா,
அது வந்து இப்போதைக்கு ஒன்றும் வேணாம், சரி வராது அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்புறம் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல நம்ம. அப்புறம் சொன்னேன் நான், இந்த மாதிரி ஆமாம் மாடு வந்து திடீர்னு நல்லா நின்றுக்கிட்டு இருந்த மாடு டக்குன்னு என்னாச்சுன்னு தெரில இறந்துருச்சு அப்படின்னோன்னா விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, எதுக்கு மேலே வந்து வச்சுருந்தா நம்ம இருக்கிற மாடுக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சுத்தமாக என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. வீடான வீட்டில் பசுமாடு சாப்பிட்றதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஏதோ ஒன்று வந்தது எப்படியோ போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்களும் சில பேர் சொன்னீங்க, யாருக்கோ வந்தது எப்படியோ போயிடுச்சு எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு. அதை நினச்சி தான் கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அப்படியே விட்டாச்சு அதை. இதுக்கப்புறம் திருப்பியும் ஏதாவது ஆணுச்சுன்னா நம்மளுக்கு தாங்கிக்கிற சக்தி சுத்தமாக கிடையவே கிடையாது. அதனால் என்ன பண்ணியாச்சு, மாட்டை விற்றுட்டோம். மற்றபடி வந்து எதுக்குமே வந்து அது என்னால் பார்த்துக்க முடியல. நான் வந்து ஒரு விவசாயி மகள், சாணி எல்லாமே எல்லா வேலையும் பார்ப்பேன். அதுக்குன்னு இந்த யூடியூப்பை நம்பிக்கிட்டு எனக்கு எப்படி வியூஸ் போகும், எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பணம் வாங்குறேன், அது உண்மை தான். அதனால் வந்து நான் அவ்வளோலாம் வந்து ஏர்ன் பண்ணுறதுலாம் இல்லை. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு, ஏன்னா நான் காலை வேலை செய்யணும்ல, இது காலையில் தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்லாம் பேர் சொல்லாங்க இல்லையா, அவங்க பேரையும் சொல்லிவிட்டு நிறைவு பண்ணி கொள்கிறேன். இப்போ வந்து பேர் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நேம் கடலூர் விஜி, தமிழ் இலக்கியா, பிரவீனா, பிரேமலதா, தருண், இஷாந்த், பவானி, இந்து, தஞ்சாவூர், சந்திரா, பிரவீனா, புஷ்பா, லிதீஷ், மிதீஷ், தியா, மகிழ்முகி, மகிழ்வேந்தன், கிஷோர், நிஷாந்த், கிஷ்வந்த், கவி, மகாலட்சுமி, சுந்தர், மகாதேவி, மகாதேவன், சிவரஞ்சனி, வடுவூர் மங்கையர்கரசி, சுகன்யா, நிவேதா, தக்ஷிதா, அக்ஷயா, மாலினி, அடுத்தது நெகித்ரன். அவ்வளோதான். அடுத்தது வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஜெமீலா, தங்கரத்தினம், அடுத்தது விதர்சனா, சங்கீதா, காவூர், ஆஷா. இவங்க எல்லாரும் நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருப்பீங்க. அனைவருக்குமே நல்ல வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த விளாகில் பார்க்கலாம். டாடா.